ரவி, இந்த தலைப்பையே உங்களுக்கு கேள்வியா முன்வைக்கிறேன். கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த அமித்ஷா, விலகி சென்ற இபிஎஸ், அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இல்லை, உண்மையிலே இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே ரோட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இவர் இந்த பக்கமாக போகிறார், அவர் அந்த பக்கமாக போகிறாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த கேள்வியை தயவு செஞ்சு படிங்க. தந்தி டிவியில் தந்தி பத்திரிகைக்காக கொடுத்த அந்த கேள்வி 7 கேள்வி தான் மொத்தம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி எப்படி கேட்கப்பட்டதுன்னா, அதிமுகவோடு கூட்டணி வாய்ப்பு இருக்கா, 3வது அணி அமைப்பீர்களா, ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கேள்வி வந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார்? கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கு அப்படிங்கிற பதில உங்களுக்கு சொன்னார். அதுக்கு என்ன பொருள்? 6 மாதம் முன்னாடி இதே அமித்ஷா இந்தியில் சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி உடஞ்சிருச்சுன்னு நாம் எல்லாம் விவாதிச்சிருக்கோம் அந்த டைமில். ஏன்னா அப்போ உடையணும் அப்படிங்கிறது பார்வையாக இருந்தது. இப்போ வந்து சேர்ந்துரும், அவங்கெல்லாம் ஒன்று தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்படியா இருந்தாலும் சைடில் வந்து டீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சிதைக்க நினைக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை, இதில் எனக்கு தெளிவு வேண்டும். அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுன்றது உங்கள் கருத்தா இருக்கு? இல்லை, சேர்ந்துடக்கூடாதுங்கிறது அன்னைக்கு கருத்தாக இருந்தது தமிழகத்தினுடைய அல்லது ஊடகங்களுடைய. இன்னைக்கு வந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்கிறது உண்மை இல்லைங்க. அதாவது ஒரு வீடை வாங்க முடியலன்னா இல்ல பாயிண்டடா வருவோம். இப்ப வந்து சேர்ந்தரணும்னு ஆசைப்படுறாங்கன்றீங்களா, இல்ல உங்களுக்கு அந்த ஆசை கிடையாதா? இல்ல பாஜகவுக்கு அந்த ஆசை கிடையாதா? சேர்ந்து தாங்க இருக்காங்க, அவங்க பிரியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பிடாதீங்க அப்படின்னு இஸ்லாத் சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அதை அப்படி சொல்றாங்களே ஒழிய அவங்க 2 பேர் தெல்ல தெளிவா பிரிஞ்சுட்டாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக இந்த வீடெல்லாம் வாங்கி விற்கிறவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா, ஒரு வீடு வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல பூதம் இருக்குன்னு கிளப்பி விட்டுருவாங்க. அப்ப யாருமே விற்க முடியாம அது கடைசியில நீங்க கொஞ்சம் குழப்பிட்டீங்க. நீங்க பொதுவாகவே மக்களையுமே குழப்பிட்டீங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க சொன்னீங்க அமித்ஷா அவர்கள்ட்ட 2 கேள்வி கேட்கப்பட்டது இல்ல, ஒரே கேள்வியில 2 இருந்தது இல்ல, ஏன் அதிமுக தொடர்பான கேள்விக்கு பதில் சொல்ல அவர் தெளிவுபடுத்தி இருக்கலாமே? இல்லைங்க, அதாவது நீங்க போய் ஒரு கேள்வியை கேட்கறீங்க, 7 கேள்வி வரிசையா வருது. 7 கேள்வியை விட்டுருங்க, அந்த கேள்விக்கு வாங்க. 3வது அணி அமைப்பீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொன்னாரா இல்லையான்னு அந்த பதில வச்சு சொல்லுங்க. ஏன் முதல் கேள்வியை தவிர்த்தார்? இல்லைங்க, நான் உங்களை இப்படி கேட்கிறேன். இல்ல, அவர் சொன்ன பதில்ல பாயிண்ட் என்னன்னா, அந்த இப்ப இதுதான் எதை அரசியல்வாதிகள் எடுக்கிறாங்க, எதை விடுறாங்கன்ற இடம் தானே ஊடகங்கள். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள் பயன்படுத்திக் கொள்கிறது, எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்றாங்கன்னா, ஏன் அமித்ஷா வந்து அதை தவிர்த்தார்? அதிமுக கூட்டணி முறிஞ்சிருச்சுங்க இல்லன்னு ஏன் சொல்ல? உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. முதல் கேள்விக்கான பதில கேள்வியை அவர் எடுத்துக்கிடல. 2வது கேள்விக்கான பதில அவர் வந்து தொடர் ஏன் எடுத்துக்கிட்டார்? ஏன் அப்படின்னா 3வது அணி அமைக்க போறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப வந்து ரூல்ட் அவுட்ங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லைங்க. அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், எடப்பாடி ஐயாவே தெளிவா சொல்லிட்டாரு, அண்ணாமலை அப்படிங்கிற மையத்தை வைத்து இந்த கூட்டணியை நான் பிரிக்கல, எனக்கு சிறுபான்மையினர் வாக்கு வரலங்கிறத அவர் பலமுறை சொல்லிட்டாரு. அமித்ஷா பேட்டியை பார்க்கலன்னு சொன்னார். இல்லைங்க, அமித்ஷா பேட்டியை படிக்கலன்னு ஒருத்தர் சொல்றதுக்கு மணி ஐயா தெளிவா பதில் சொல்லிட்டார். சில கேள்விகளுக்கு நோ கமெண்ட்ஸ் பதில் சொல்லலாம், சில கேள்விகளுக்கு நாசுகா பதில் சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி நான் படிச்சிருக்கேன். இல்ல, இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ இங்க இருக்கிற மாநில பாஜக தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அதிமுக கூட்டணி குறித்து நாங்க எதுவுமே பேச மாட்டோங்க, தேசிய தலைமை தான் சொல்லுன்னாங்க. தேசிய தலைமையும் அதிமுக கூட்டணி பத்தி பேசாம இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஹேஷியங்கள் வராதா? வராது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, தேசிய தலைமை தான் பேசும். இல்ல, அது வந்து ஒரு கட்சி ரீதியா அவர் சொல்றது அப்படித்தான் தேசிய கட்சியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, காங்கிரசும் அப்படித்தான் சொல்லும். இப்ப எப்படிங்க சீட் எவ்வளவு வாங்க போறீங்க திமுகன்னு கேட்டு பாருங்க, இருங்க தேசிய கட்சி மேல சொல்லுவாங்கன்னு தான் அழகிரி ஐயா சொல்லுவார். ஆனா இந்த கேள்விக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்வர்களோடு மட்டும் தான் கூட்டணி சொல்லிட்டாரா இல்லையா? சரிங்க. இப்ப மோடியை வந்து பிரதமராக எடப்பாடி ஐயா ஏத்துப்பாரான்னு கேட்டா எடப்பாடி ஐயா அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அரசியல்ல கூட்டணி குறித்து இப்படிதான் விளக்க உரை சொல்லி இதற்கு முன்பு சொல்லப்பட்டிருக்குதான்னு கேட்கிறேன். வெளிப்படையா அதிமுக இருக்குங்க இல்லங்க, கூட்டணியை விட்டு வெளில போயிட்டாங்களா, நாங்களும் இல்லங்கன்னு ஏன் இது வரைக்கும் சொல்லப்படலன்னு பாருங்க. போட்டி வந்து அடிப்படையில கொங்கு மண்டலத்திலையும் சரி, தெற்கு மாவட்டங்கள்லையும் சரி, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி இருக்க போகுது. அந்த போட்டியில 2 வாக்காளர்கள் பொதுவா இருக்காங்க, யாருக்கு வரப்போகுதுங்கிறது தான் உங்களுக்கு ஆண்டவன் சொல்ல போறான். கணக்கு இது. அதாவது மேற்கு மண்டலத்துல வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னா, பாஜகவோட வாக்கு சதவீதம் என்ன மேற்கு மண்டலத்தில்? நீங்க எந்த அடிப்படையில்? நானே சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க வெளியிட்டு இருக்கிற அல்லது தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிற இந்தியா டுடேயோட டீடைல்ல
தமிழகத்துல 39 வெற்றி பெற்றோம், தமிழகத்துல 39 வெற்றி பெற்றோம்னு சொல்ற நீங்க இந்தியா டுடே சொன்ன ஒரு கருத்தையும் சேர்த்து சொல்லணும். அது என்ன? 15% வாக்கு என்டிஏக்கு அப்படின்னு அது சொல்லியிருக்கு. ஸோ நீங்க எடுத்துக்கிறதாக இருந்ததுன்னா 15% வச்சுக்கோங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 32 37 என்னவோ திமுக சொல்லியிருக்காங்க, வச்சுக்கோங்க. அப்ப மீதி இருக்கிறவங்க என்டிஏங்கிறது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக அல்லாதது மட்டும் தானே. கூட்டணி இனிமே தானே அமைக்க போறாங்க. யாருமே இல்ல என்டிஏ. இங்க பாருங்க, யாரும் இல்லைங்கிறது சில பேருடைய கனவுகளா இருந்து இல்ல சார், அப்படி சொல்லாதீங்க. புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் ஒத்துருக்கிறாரா? அவர் இல்லன்ட்டாரு. நான் இன்னும் முடிவை அறிவிக்கலன்ட்டாரு. ஜி.கே. வாசன் ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ஆமா, முடிவை அறிவிக்கல, நான் எந்த பக்கம் வேணாலும் போவேன், எந்த பக்கம் வேணாலும் இருக்கும் அப்படின்ட்டாரு. ஜி.கே. வாசன் அவர்கள் முடிவு அறிவிச்சிட்டாங்களா? எந்த கட்சி அறிவிச்சிருக்கு சொல்லுங்க? என்டிஏல புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவும் பிஜேபியும் இணைந்தால் திமுகவை ஓட விரட்டலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நினைக்கக்கூடிய அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அந்த கட்சியை கூர்ந்து கவனித்துட்டு இருக்கிறவங்க, எடப்பாடி ஐயாவுடைய பேட்டிகளையும் கருத்துக்களையும் பார்க்கிறவங்க, அண்ணாமலை ஐயாவுடைய பார்க்கிறவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் இது கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த கட்டம் 2 பேரும் தனித்தனி அணிதான். இப்போ அமித்ஷா அவர்கள் அதிமுகவை மிரட்டுறாரு, வர்றையா இல்லையா பாத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாருன்னா இடி அனுப்ப முடியாது அதிமுக கிட்ட. ஏன் தெரியுமா? அதிமுகவுடைய எந்த ஊழல்லையும் மணி லாண்டரிங் கிடையாது. மணி லாண்டரிங் இல்லைன்னா நீங்க இடி அனுப்ப முடியாது. 2 கட்டு வீடியோ தான் அனுப்பலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது.